ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு 2 நாள் முன்னாடி தான் நான் திருநெல்வேலிக்கு வந்தேன். தோசை மாவு எதுவுமே இல்லாததுனால சம்பா ரவா உப்புமா கிண்டலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். சொல்லப்போனால் 2 நாள் கழித்து நான் இன்றைக்கி தான் வீட்டிலேயே சமைக்கிறேன். ஏன்னா வீட்டை க்ளீன் பண்ணுறது, கொண்டு போன துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலையிலேயே வீட்டில் செய்யவே இல்லை. சரி, மாவு இன்றைக்கி தான் அரைச்சி வச்சுருக்கேன். சம்பா ரவா உப்புமா சாப்பிட்லாம். ஏன்னா வெளியில் போகும்போதெல்லாம் பரோட்டா, நான், சிக்கன், அதுக்கப்புறம் தோசை இப்படியே சாப்பிட்டு அழுத்துருச்சு. உப்புமா சாப்பிட்ணும் போல் இருந்தது. சரி, சம்பா ரவா ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால, காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்ததுனால கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு, பட்டாணிலாம் போட்டு சூப்பராக ரவா உப்புமா சாப்பிட்டாச்சு. என்னன்னாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை. சம்பா ரவைனா வறுக்க தேவையில்லை, குக்கரில் ஏற்றி டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதை ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீட்டுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பித்தா தான் நமக்கு வேலை கரெக்டாக இருக்கும். எல்லா துணியும் துவச்சி மடித்து வச்சு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு. நீங்களும் நல்லா சம்மரை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சம்மர் வீடியோஸ் எல்லாம் இன்னும் அப்லோட் பண்ணலை. ஒன்றா நானும் ட்ரை பண்ணுறதுக்கு. கையோடு சாப்பிட்டு பாத்திரங்களை விட்டு மத்தியானம் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணி தான் எல்லா காய்கறியும் நறுக்கி கீரைலாம் நறுக்கிட்டேன். வறுக்கும் போது தான் பார்த்தேன் மல்லியில் ஃபுல்லாக வண்டு இருந்துச்சு. சரி, அப்போ வத்தக்குழம்பு மிக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருந்தது ஞாபகம் இருந்தது. அதை எடுத்து பார்த்தா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி, அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் தான் இன்றைக்கி நான் அதில் என்ன போட்டிருந்ததோ அதே மாதிரி பண்ணுறேன். நான் எப்போவுமே புளிக்குழம்புல தக்காளிலாம் சேர்க்க மாட்டேன். அதில் போட்டிருந்ததுனால அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தேன். அது மாதிரி சாதம் இன்றைக்கி வடித்து சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதனால் கொதிச்சிட்ருக்கு. கீரை வேக வச்சு சௌச்சௌ கூட்டுக்கு எல்லாம் நறுக்கி வேக வச்சாச்சு. இந்த புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வைக்கிற புளிக்குழம்பு ரொம்ப கெட்டியாக கல்யாண வீட்டில் உள்ள மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. இருந்தாலும் நல்லா இருந்தது டேஸ்ட்டு. எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த புளிக்குழம்பு மிக்ஸை போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டேன். அதில் தேங்காய் சேர்க்க சொன்னதுனால கடைசியில் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கிட்டேன். அவங்க சொன்ன மாதிரியே வச்சதுனால டேஸ்ட் நல்லா இருந்தது. கரெக்டாகவும் காலியாகிருச்சு. நான் எங்கள் 3 பேருக்குங்கிறதுனால 3 ஸ்பூன் மட்டும் போட்டு அரைச்சேன். தொட்டுக்க சௌச்சௌ கூட்டும் கீரை கடையல், அதுக்கப்புறம் பருப்பு வச்சுருந்தேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு வச்சு அந்த 3 சைட் டிஷ் இருக்கணும், அப்போந்தான் சாப்பிடுவாங்க. புளிக்குழம்பு நல்லா கொதித்து கெட்டியானதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. வெறும் தேங்காவை நல்லா வெளுதாக அரைச்சி சேர்க்க சொல்லியிருந்தாங்க. அதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு. நல்லா எப்படி இருந்ததுன்னா, நான்வெஜ் கடையில் புளிக்குழம்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டில் இருந்தது. நல்லா தான் இருந்தது. கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் நல்லா கொதிச்சிருச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சது. பாத்திரம் மட்டும் கடந்தது. சரி, கிச்சனையும் கையோட க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சம்மரும் முடிஞ்சிருச்சு. நம்ம வேலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு சம்மர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.